வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானதியும் செல்வமும் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு கார் வந்து அவங்க கடை முன்னாடி நிற்கிது. நிமிந்து பார்க்குற செல்வம், அக்கா அது டாக்டர் சாரா அப்படின்னு கேட்குறாங்க வானதி கிட்ட. ஏண்டா டாக்டர் 2 வீலரில் தானே வருவார், இது காரு தெரியலையா அப்படின்றாங்க வானதி. அப்போது காரோட டோரை திறந்துக்கிட்டு அப்படியே ரொம்ப கெத்தாக இறங்குறாரு டாக்டர். செல்வமோட கெஸ்ஸிங் ரொம்ப கரெக்டு தான். அக்கா டாக்டர் சார் தான் இறங்குறாரு பாருங்க அப்படின்னு செல்வம் புன்னகை மன்னனா சொல்ல, வானதியும் ரொம்ப ஆச்சரியமா ஆன்னு பாக்குறாங்க. அசந்து போய் பாக்குற வானதியும் ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே வர கூடவே செல்வமும் வர்றாரு. அவங்க வெளியே வரவும் டாக்டர் படியேறி வரவும் கரெக்டா இருக்கு. டாக்டர் என்ன கார்ல வர்றீங்க அப்படின்னு வானதி ஆச்சரியத்தோட கேட்க, கார் வாங்கிட்டேன் வானதிங்கிறாரு அவரு. சூப்பரா இருக்குங்க டாக்டர் அப்படின்னு வானதி சொல்ல, புது வண்டிலாம் இல்லை செகண்ட் ஹேண்ட் வண்டி தான்றாரு அவரு. பார்த்தா அப்படிலாம் தெரியவே இல்லை, புதுசு மாதிரி தான் இருக்குன்றாங்க வானதி. நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால தான் அப்படி இருக்குன்றாரு டாக்டர். ஓ அப்படின்னு வானதி பார்க்குறாங்க. பட் நல்ல கண்டிஷனில் இருக்கு, ஃப்ரெண்டு வித்தான்னு வாங்கினேன் அப்படின்னு டாக்டர் சொல்ல, செல்வம் ரொம்பவே சந்தோஷமா, டாக்டர் வண்டி செம்மையா இருக்குங்க டாக்டருங்கிறாரு. டாக்டர்லாம் கார்ல வந்தாதான் கெத்து இல்ல அப்படின்னு செல்வம் கேட்க, அந்த காரணத்துக்காக தான் நான் காரே வாங்கினேன். 2 வீலர்ல வந்தா யாருமே மதிக்க மாட்டாங்க, 50 ரூபாய் டாக்டர் மாதிரி ட்ரீட் பண்றாங்க, நியாயமான ஃபீஸ் கூட என்னால வாங்க முடியல அப்படின்னு டாக்டர் சொல்ல, கரெக்டு தாங்க டாக்டர், உங்களுக்கு கார் தான் கரெக்டுன்றாங்க வானதி. அப்படின்னு தலையை ஆட்டுற டாக்டர், வானதி நீங்க வேணும்னா வண்டியை ஓட்டி பார்க்குறீங்களான்னு கேட்குறாரு. உடனே வானதி, ஐயோ எனக்கு கார் ஓட்ட தெரியாதேங்க டாக்டர் அப்படின்னு சொல்ல, ஆட்டோமேட்டிக் தான் ஈஸியாக ஓட்டலாங்கிறாரு டாக்டர். எனக்கெல்லாம் பயங்க டாக்டர் அப்படின்னு வானதி பேக் அடிக்க, அப்போ சார் கார் ஓட்ட கற்றுக் கொடுப்பாரு என்னங்க சார் அப்படின்னு செல்வம் சொல்ல, டாக்டரும் கற்றுக் கொடுத்துட்டா போச்சுங்கிறாரு. டாக்டர் வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் செய்கிறீங்களே அப்படின்றாங்க வானதி. டாக்டர்னா ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் பார்க்கணுமா, வண்டி ஓட்ட தெரியக்கூடாதா, இல்லை வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாரு டாக்டர். ஐயோடா சாமி, உங்ககிட்ட எல்லாம் பேசி என்னால் ஜெயிக்க முடியுமா, ஆளை விடுங்கன்றாங்க வானதி. செல்வம் சிரிப்போட 2 பேரையும் பார்க்க, இனிமே தினமும் கார் தானேங்க டாக்டர்னு வானதி கேட்குறாங்க. ஆமா வானதின்னு அவர் சொல்ல, உங்க 2 வீலரை என்ன பண்ணீங்க அப்படின்னு வானதி கேட்குறாங்க. யாருக்காவது கொடுக்கணும் அப்படிங்கிற டாக்டர். செல்வம் யாராவது வண்டி கேட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, சரிங்க டாக்டர்னு செல்வம் தலையாட்டுறாரு. வானதிக்கும் ஒரு வண்டி தேவைப்படுறதுனால அவங்களும் ரொம்ப யோசனையாக அப்படியே நிற்கிறாங்க. செல்வத்துக்கிட்ட பேசிட்டு திரும்புகிற டாக்டர் வானதியோட முகத்தை பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் கூட ஒரு வண்டி வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நீங்கள் வேணும்னா அந்த வண்டியை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு டாக்டர் கேட்க, நிஜமாவா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்க, செல்வம் அதை விட ஆச்சரியமா சந்தோஷமா டாக்டரை பார்க்குறாரு. ஆமா நிஜமாதான், நீங்களே எடுத்துக்கங்கன்றாரு டாக்டர். கேட்கலாமா வேண்டாமான்னு நானே யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், நீங்களே கேட்டுட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க வானதி. வண்டி நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு, நெக்ஸ்ட் டே வரும்போது நானே கொண்டு வர்றேன்றாரு டாக்டர். சரிங்க டாக்டர், எவ்வளோங்க டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு வானதி கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் வானதின்னு அவர் சொல்ல, இல்ல அமௌண்ட்டை சொல்லுங்க டாக்டர்ன்றாங்க வானதி. வண்டி எடுத்துட்டு வரும்போது நான் சொல்றேன் சரியானு கேட்குறாரு அவரு. சரிங்க டாக்டர்ன்றாங்க வானதி. டாக்டர் கார் எல்லாம் வாங்கியிருக்கீங்க, ட்ரீட் எப்போன்னு செல்வம் கேட்குறாரு. அதுக்கு என்ன, எப்போ வேணும்னாலும் கொடுத்துடலாங்கிறாரு டாக்டர். சரிங்க டாக்டர்னு செல்வம் சிரிப்போட தலையாட்டிட்டு இருக்க, ஒரு லேடி வந்து வணக்கம் டாக்டருங்கிறாங்க. நீங்க போங்க நான் வரேன் அப்படின்ற டாக்டர். பேஷண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நான் போய் பாக்குறேன்னு சொல்ல, சரிங்க டாக்டர் அப்படின்னு வானதி வேகமா தலையாட்டுறாங்க. அவரும் போறாரு. சூப்பர் இல்ல, கேட்காமையே வண்டியை கொடுக்குறேன்னு சொல்றாரு பாரு அப்படின்னு வானதி சொல்ல, அவரு ரொம்ப நல்லவருக்கா, உலகத்துல இப்படிப்பட்ட ஆளை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்க்கா அப்படின்னு செல்வம் சொல்ல, வானதியை யோசிச்சுட்டு ஆமா வா வா வழியை மறந்து அப்படியே நிக்காத அப்படின்னு வானதி மெடிக்கல்குள்ள நடக்க கூடவே செல்வமும் நடக்கிறாரு. இங்க ஐயனார் துணை வீட்டு டிவியில அழகே அழகு சீரியல் ஓடிட்டு இருக்கு. சுரேஷ் மதிய பயங்கரமா கத்திட்டு இருக்கு. டேய் சுரேஷ் கொஞ்சம் அமைதியா பேசுடா அப்படின்னு மலர் தவிப்போட கேட்குறாங்க. நான் அவ்வளவு டென்ஷன்ல இருக்கிறேனே அப்படின்னு சுரேஷ் அங்கே டிவியில் கத்திக்கிட்டு இருக்க. இங்கே நிலா ஒரு பக்கம், சோழனும் பல்லவனும் பாயில் உட்காந்து
இன்னொரு பக்கம் பாண்டின்னு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஊர் உலகத்துல எல்லாரும் எவ்வளவு நிம்மதியா இருக்காங்க தெரியுமா? நான் மட்டும் இவளால படாத பாடுபட்டுட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ரூல்ஸ் பேசிக்கிட்டு அப்படின்னு சுரேஷ் கத்திக்கிட்டு இருக்க உள்ளர சேரன் வர்றாரு கிச்சன்ல இருந்து. சேரன் வந்தவர் பல்லவன் கிட்ட ஏதோ கேட்க, அண்ணே கொஞ்சம் சும்மா இருன்னு, செம சீன் ஓடிட்டு இருக்கு அப்படிங்க சுரேஷ் அங்க விடாம கத்திக்கிட்டு இருக்க. டேய் கத்தாதரான பாக்யராஜ் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி என்னடா பாக்குறீங்கன்னு அவரும் டிவியை பாக்குறாரு. கொஞ்சம் கூட புருஷனுக்கு அடங்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சுரேஷ் விரல நீட்டி கத்துறாரு. அடங்கி நடக்கணுமா? நான் எதுக்கு அடங்கி நடக்கணும் அப்படின்னு மதி கேக்குறாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா? ஏய் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எதிர்த்து பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பயங்கர கோபத்துல சுரேஷ் கத்திட்டு இருக்காரு. மரியாதையா பேசுங்க அப்படின்னு மதியம் கத்த, என்னடி மரியாதை உனக்கு அப்படின்னு கத்திக்கிட்டே சுரேஷ் மதிய பலார்னு அரைஞ்சிடுறாரு. மலர் அதிர்ச்சியில ஆண் வாயை பொழுந்துட்டு பாக்குறாங்க. இவங்க எல்லாருமே ஐயோ அப்படின்னு பயங்கரமான எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. பாண்டி மட்டும் அமைதியா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. ஏய் அப்படின்னு சேரனும் பார்த்துக்கிட்டு இருக்க. அடுத்ததான் மதி அவரை பலார்னு ஒரு அரை விட, போடு அப்படின்னு சோழன் பல்லவன் 2 பேரும் கையை தட்டுறாங்க. நல்லா வேணும் அவனுக்கு அப்படின்னு நிலாவும் தலையாட்டிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சேரன் அதிர்ந்து போய் நிக்கிறாரு. பாண்டி பெருசா எந்த உணர்ச்சியும் காட்டாம பார்த்துட்டு இருக்க. டேய் என்னடா இப்படி உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சேரன் கேட்க, அது ஹாட்ஸ்டார்ல 2 சீரியல்லாம் பார்த்துட்டு இருந்தோன்னே அப்போ இந்த சீரியல் ஆட்டோ பிளே ஆச்சு, அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்கிறாரு சோழன். சீரியல் சூப்பரா இருக்குன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல சேரன் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு பாண்டியை பார்க்குறாரு. பாண்டி வச்ச கண்ணு வாங்காம ஸ்க்ரீனையே பார்த்துட்டு இருக்காரு. டேய் பாண்டி அப்படின்னு கூப்பிட அவர் மெதுவா அண்ணனை திரும்பி பார்க்குறாரு. நீயுமாடா அப்படின்னு கேட்க, நல்லா இருக்குன்னு உட்காந்துட்டேனேங்கிறாரு அவரு. அது சரி அப்படின்னு சேரனும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. உங்க அப்பா உன்னை அடிக்க மாட்டாரா? உங்க அப்பா அடிச்சா திருப்பி அடிப்பியா அவரை அப்படின்னு சுரேஷோட அப்பா கேட்க, எங்க அப்பா என்ன அடிக்க மாட்டாரு, அப்பான்னு இல்ல யாரும் யாரையும் அடிக்க கூடாது அப்படின்னு மதி சொல்லிட்டு இருக்க. இந்த பாயிண்ட் கரெக்டு தான் இல்லையாடா பல்லவான்னு நிலா கேக்குறாங்க. அவரும் கரெக்டு தானே, இப்படிதான் இருக்கணுங்கிறாரு. நிலாவும் அப்படின்னு தலையாட்டுறாங்க. இத்தனை நாளா சீரியலுக்கு நடுப்புற விளம்பரம் தான் போட்டீங்க, இப்ப சீரியலுக்கு நடுப்புற சீரியலே போட ஆரம்பிச்சிட்டீங்களா? சேரனும் சீரியல் பாக்குற எல்லார் முகத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஓடுற சீரியலை விட இவங்க கொடுக்கற ரியாக்ஷன் தான் ரொம்ப ரசனையா இருக்கு போல இருக்கு. சோழன் அப்படின்னு ஆர்வத்தோட எட்டி பார்த்துட்டு இருக்க. பல்லவன் டொப்புன்னு முகத்துல அடிச்சுக்கிறாரு. ச்சே, இப்படி ஆர்வமா போகும்போது தான் தொடரும்னு போட்டுருவாங்க. பாண்டியுமே ரொம்ப சலிச்சிட்டு பாக்குறாரு. இந்த எடிட்டர்ஸ்க்கெல்லாம் இதே வேலையா போச்சு. ஏய் அடுத்த சீரீஸ் போடுறா அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் டிவியவே பார்த்து விடிஞ்சிட போகுதுடா, சாப்பிட வேண்டாமான்னு சேரன் கேக்குறாரு. முதல்ல என்ன சமைக்கிறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்க, அண்ணே எனக்கு முறுமுறு தோசையும் பயத்தம்பருப்பு சாம்பாரும் செஞ்சு கொடுத்தேன்னா அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுருவேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, பொட்டணி மேல ஒன்று வைக்காம அப்படியே ஆசையா பார்த்துட்டு இருக்காரு சேரன். சோழன் பல்லவன் முதுகுல தட்டி, ஆமா வாயில குத்தி சாகுற மாதிரி தோசை செய்ய சொல்லுவேன், அதெல்லாம் வேணான்னு நீ என்ன பண்ற, நல்லா இந்த கேரட்டு பீன்ஸு பொட்டேட்டோ பட்டாணி இதெல்லாம் போட்டு ஒரு ரவா கிச்சடி செஞ்சு தேங்காய் சட்னி பண்ணிடு அப்படின்னு அடுத்த ஆர்டர் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்க. நிலா அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. ஏய் எதுக்குடா அண்ணனுக்கு வேலை வைக்கிறீங்க? அண்ணே இட்லியே செஞ்சுடலான்னேங்கிறாரு பாண்டி. ஓ என்ன ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இது என்ன ஹோட்டலா அப்படின்னு நிலா கேட்க, அவரு நிலாவை சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு. அண்ணே சிம்பிளா ஏதாச்சும் பண்ணுங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்ல, அதுக்கு தாங்க இட்லி சொன்னேங்கிறாரு பாண்டி. பாண்டிய நிலா ஒரு முறைச்சிட்டு இருக்காங்க. சரி அப்ப இட்லி பண்றதா இருந்தா இட்லி கறி குழம்பு ஓகேவா அப்படின்னு சோழன் கேக்குறாரு. சிக்கன் நீங்க போய் எடுத்துட்டு வர்றீங்களா அப்படின்னு நிலா கேட்க, அவரு திடுக்குன்னு பாக்குறாரு. முடியாதுல்ல அப்படின்னு நிலா கேட்க, இல்ல இட்லிக்கு கறி குழம்பு தான் நல்லா இருக்கும் அதான் சொன்னேங்கிறாரு. சரி விடுப்பா, இட்லி கறி குழம்பே பண்ணிடலாம் அப்படிங்கிற சேரன், பல்லவா நீ போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறியான்னு கேக்குறாரு. பல்லவனும் சரின்னு சொல்லிட்டு, அண்ணன் காசுன்னு சோழன் பக்கம் திரும்ப, டே இந்தா போயிட்டு வா அப்படின்னு பல்லவன் முதுகுல சோழன் தட்டுறாரு. இவங்க இப்படி இட்லி கறி குழம்புன்னு பேசும்போதே உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் வந்தா நான் பொறுப்பில்ல. அதுக்கேத்த மாதிரியே நடேசனும் ஒரு ஷாப்பர் பேக்கோட உள்ளர வர்றாரு. ஷபா டேய் சேரா
இந்தா எல்லாருக்கும் இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கன்னு நீட்டுறாரு. இட்லியா? ஏதப்பாங்கிறாரு சேரன். ஓகே, நாம நினைச்சது கரெக்ட் ஆயிடுச்சு தானே? சேரன் கேட்க, ஆமா நான் உட்காந்து சுட்டேன். யாரா இவன் அப்படிங்கிறாரு நடேசன். கட்டப்பை ரொம்ப பெருசா இருக்குது அப்படின்னு சோழன் சொல்ல, இல்ல அப்படின்னு பல்லவனும் கேட்குறாரு. ஆ அப்படின்னு சோழனும் தலையாட்ட, கொடுங்க அப்படின்னு எழுந்து வந்த பாண்டி பேக்கை வாங்குறாரு. பிரிச்சு பாக்குறவரு, என்ன இவ்வளவு இட்லி இருக்கு, கடையில இருந்த மொத்த இட்லியையும் தூக்கிட்டு வந்துட்டீங்களான்னு பாண்டி கேக்குறாரு. ஏண்டா புதுசா பக்கத்துல ஒரு கடை திறந்திருக்கு, போய் சாப்பிட்டேன். இட்லியும் கறி குழம்பும் சூப்பரா இருந்துச்சு. சரி நீங்களும் நல்லா சாப்பிடுவீங்களேன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லதுக்கே காலம் இல்லடா, எல்லாத்துக்கும் குடுடா அப்படின்னு நிதானத்தில் இருக்க நடேசன் நேரா நடந்து வெளியே போறாரு. அண்ணே எப்படி, நான் கேட்டது கிடைச்சிருச்சு பாத்தியா அப்படின்னு சோழன் பெருமையா சொல்ல, அண்ணே இன்னைக்கு உனக்கு சமைக்கிற வேலை மிச்சங்கிறாரு பாண்டி. டேய் கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சேரன் கூப்பிட எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. இந்தாண்ணேன்னு பைய பாண்டி சேரன் கிட்ட கொடுக்குறாரு. எல்லாரும் எழுந்து போய் கை கழுவிட்டு வந்து ஒரு சர்க்கிளா உட்கார்றாங்க. சேரன் பிரிக்கிறாரு. வடையும் இருக்கு. பல்லவன் கண்ணை டிவிக்கு கடன் கொடுத்துட்டு இட்லிய ரப்பர் மாதிரி மெல்ல மெல்ல மென்னுகிட்டே இருக்காரு. டேய் வேற ஏதாவது வைடா அப்படின்னு சோழன் சொல்ல அவரு கண்டுக்கவே இல்லை. டேய் ரிமோட்டை கொடுறான்னு வாங்க போக, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் வைக்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட, டேய் குட்ரான்னு பாண்டியும் கேட்குறாரு. முடியாதுண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு சாப்பிட, குட்ரான்னு புடுங்க போறாரு. நே அப்படின்னு ரிமோட்டை பின்னுக்கு கொண்டு போய் மறைச்சிக்கிறாரு பல்லவன். டேய் அடிச்சுக்காதீங்கடா அப்படிங்கிறாரு சேரன். டேய் அதை கூட டிவி யாரும் பார்க்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம், காலையிலேருந்து நச நசன்னு கத்திக்கிட்டே இருக்குன்றாரு பாண்டி. அண்ணே இங்கே பாருண்ணே, உனக்கு பிடிக்கலன்னா நீ பார்க்காத அப்படின்னு பல்லவன் சொல்ல, பாத்தியாடா கொழுப்ப அப்படிங்கிறாரு பாண்டி சோழன் கிட்ட. விட்ரா, இன்னும் எத்தனை நாளைக்கு, அப்புறம் உன்னதான் தேடி வருவான்றாரு சோழன். அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு பாண்டி சாப்பிட, நிலா இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பாட்டுன்னு அப்படிங்கிறாரு பல்லவன். அப்படியே பார்த்துக்கிட்டே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க நிலா எழுந்திருக்க போறாங்க. என்னப்பா 3 இட்லி சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சிட்டேன்னு கேட்குறாரு சேரன். அதான் இவ்வளவு இட்லி இருக்கேப்பா சாப்பிடு அப்படின்னு சேரன் சொல்ல, ஐயோ அண்ணே இதுக்கு மேலே முடியல அண்ணேங்கிறாங்க நிலா. போதும் அப்படின்னு நிலா எழுந்து போக, அண்ணே இந்த மொத்த இட்லியையும் காலி பண்ணணும்னா இன்னும் 10 பேர் வேணும், அவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்காருண்ணே அவரு அப்படின்னு சோழன் சொல்ல, சேரன் சிரிப்போட பார்க்குறாரு. அவர் சிரிக்கிற சிரிப்புலையே நாளைக்கு தேவயானியோட இட்லி உப்புமாதான்னு தெரியுது. டேஸ்ட் நல்லா இருக்குல்லன்னு பாண்டி கேட்குறாரு. ஆமா ஆமா, சிக்கன் குழம்பெல்லாம் வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குன்றாரு சோழன். அப்படின்னு பல்லவனும் தலையாட்ட, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இல்லை, நைஸ் அப்படின்னு சோழன் சாப்பிட்றாரு. சேரனும் ரொம்ப ரசிச்சு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சதும் கையை கழுவிட்டு எல்லாம் அங்கங்கே போய் உட்காந்துட்ட. சேரன் தான் அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தொடப்பத்தையும் முரத்தையும் வச்சு கூட்டிட்டு இருக்க, அண்ணே கொடுங்கண்ணே நான் பெருக்கிறேன் அப்படின்னு நிலா கையை கழுவிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லைப்பா பரவாயில்ல, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. டெய்லி நைட்டு சமைப்பேன், இன்னைக்கு சமைக்காததால் பாத்திரமும் சேரலை, இந்த வேலை மட்டும்தான் பாக்கி, அவ்வளவுதான் அப்படின்னு கூட்டினது அப்படியே அள்ளிக்கிட்டு இருக்காரு. அண்ணே மிச்சம் இட்லி அவ்வளவு இருக்கேன்னு அப்படின்றாங்க நிலா. காலையில் இட்லி மட்டும் வேணும்னா யூஸ் பண்ணலாம், அதுவும் பழைய இட்லி பல்லவன் சாப்பிட மாட்டான், அதையும் தாண்டி மிச்சமாகறதெல்லாம் வேஸ்ட்டு தான் பண்றாரு சேரன். பார்த்துக்கலாம் விடுன்றாரு அவரு. நிலாவும் அங்கிருந்து போய் ஒரு சோஃபால உட்காந்துட்டு டிவியை பார்க்குறாங்க. சேரனும் தொடப்பத்தையும் முரத்தையும் வச்சுட்டு கையை கழுவிட்டு தொடச்சிட்டு வர்றாரு. இந்த டிவி வாங்கினாலும் வாங்கினாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த டிவியிலேயே தான் உட்காந்துருக்கானுங்க இவங்க எல்லாம் அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணனை பாருடா அப்படின்னு சோழன் பாண்டிய பார்க்குறாரு. பல்லவன் சிரிப்போட ஜாலியாக காலை ஆட்டிகிட்டு இருக்க நிலாவும் சிரிப்போட எல்லாரையும் பார்க்குறாங்க. அண்ணே மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு நிலா சொல்லுப்பாங்கிறாரு சேரன். நீங்கள் சொன்ன ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் பேமெண்ட் எதுவும் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு நிலா கேட்க, இன்னும் வரலையாப்பா அப்படின்னு கொஞ்சம் திகைப்பா கேட்குறாரு சேரன். ஆமாண்ணே வரலன்னு நிலா கொஞ்சம் சங்கடமா சொல்றாங்க. செஞ்சு கொடுத்த வேலைக்கு கரெக்ஷன் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனா பேமெண்ட் பத்தி கேட்டா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிலா சொல்ல, அப்படியா அப்படின்னு சேரன் கேட்குறாரு. உங்க மூலியமா வந்ததுனால என்னால் ஸ்ட்ரிக்டாகவும் எதுவும் பேச முடியல அப்படின்னு நிலா சொல்ல, நிலாவையும் சேரனையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு சோழன். கொஞ்சம் என்னன்னு கேக்குறீங்களான்னு நிலா கொஞ்சம் தயக்கத்தோட கேக்குறாங்க. சரிப்பா நான் நாளைக்கே பேசிடுறேன்ப்பா, அந்த என்ஜினியர் இன்னைக்கு சைட்டுக்கு வர வேண்டியது, அவர் வரல, அதான்
நாளைக்கு அவர் வரலன்னாலும் நானே நேர்ல போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல சரின்னேங்கிறாங்க நிலா. என்னடா மறுபடியும் கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்ஃபேக்ட் லேட் ஆகுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திவ்யாவும் அவங்க ஃப்ரெண்டும் தான் பேமெண்ட்டை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கிளையண்ட்டை மீட் பண்ணுறதை விட திவ்யாவையும் அவள் ஃப்ரெண்டையும் மீட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல சேரன் அப்படியே நிற்கிறாரு. டேய் மியூட் பண்ணுறா அப்படிங்கிற சோழன், நிலா அந்த பணம் இன்னும் வரலையான்னு கேட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாரு. ஆமாம் சோழன், அந்த கிளையண்ட் ரொம்ப இழுத்தடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க நிலா. அண்ணே என்னன்னு? நிலா தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னால, பேசி வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதுதானே சோழன் கேட்குறாரு. இல்லடா நான் அப்படின்னு சேரன் ஏதோ சொல்ல வர, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல, நீ இரு நிலா அப்படிங்கிற சோழன், அண்ணே என்னண்ணே அப்படின்னு ஏதோ அவர் தான் காரணம் மாதிரி அவர்கிட்ட கேட்குறாரு. இல்லடா நான் நாளைக்கு பேசிடுறேன்டா அவர்கிட்ட, அவர் இன்னைக்கு வரலடாங்கிறாரு சேரன். நிலா உங்ககிட்ட சொன்னப்பவே நீ போய் பேசி இருக்கலாம்ல, எல்லா வேலையும் வாங்கிட்டு எப்படி பணம் கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காரு பாரு அந்த ஆளு அப்படின்னு சோழன் சொல்ல சேரனுக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமா போயிடுது. ஐயோ அப்படின்னு நிலா பார்க்க பல்லவனும் நிமிர்ந்து பார்க்குறாரு. உன்ன மாதிரியே நிலாவும் ஓசியில் வேலை செய்வான்னு பார்த்தியானே அப்படின்னு சோழன் பேசிட்டு இருக்க சேரன் என்ன சொல்றதுன்னு அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாரு. நிலா அதுக்கு மேல அமைதியா இருக்காம சோழன் அப்படின்னு எழுந்து நிற்கிறாங்க. இல்ல நிலா, அண்ணனுக்கு இதே வேலை பழக்கத்துக்காக நீ வேணும்னா ஓசியில் வேலை பார்த்து கொடுப்பண்ண, உன்ன மாதிரி எல்லாரும் இருக்க முடியுமா அப்படின்னு சோழன் கேட்க சேரன் கொஞ்சம் அதிர்ச்சியோடையும் சங்கடத்தோடையும் பார்க்குறாரு. நிலாவுக்குமே ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னடா இது அண்ணனை இப்படி பேசுறேன்னு பாண்டியும் பார்க்குறாரு. பல்லவனும் பார்த்துட்டு இருக்க வெளியே இருந்த நடேசனும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கொஞ்சம் கவனிக்கிறாரு. நிலாவும் அவள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இப்போதான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. நிலா மூலமாக வந்த ப்ராஜெக்டுக்கு பணம் வரலன்னா எல்லாரும் அவளை தானே கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவள் நிற்கணுமான்னு, அவளுக்கு எதுக்குன்னு இந்த அசிங்கம் அப்படின்னு சோழன் பேசிக்கிட்டே போக சேரன் அப்படியே திகைப்போட பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னடா இன்னைக்கு தான் சொன்னிச்சு என்ஜினியர் வரல, கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன், நாளை கண்டிப்பா பார்த்துருவேன், நீ ஏண்டா குறுக்க போந்து இந்த வாங்குற அப்படின்ற மாதிரி அவரு பார்த்துக்கிட்டே இருக்க சோழன் என்ன சோழன்கிறாங்க நிலா. தயக்கமா நின்றுட்டு இருந்த சேரன் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, டேய் அவரோட கம்பெனி நல்ல கம்பெனி தான்டா, பணம்லாம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க, நாளைக்கு நான் பேசி வாங்கி தர்றேன்டா அப்படிங்கிறாரு சேரன். பாத்தியா இப்போ கூட நீ அந்த ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற. நிலா வந்து உங்ககிட்ட ஆர்டர் பிடிச்சி கொடுன்னு கேட்டாளா, நீயா தானே ஆளை கூட்டிக்கிட்டு வந்த, அப்ப அவங்க காசு கொடுக்கலன்னா உனக்கு தானே முதல்ல கோபம் வரணும், அந்த ஆளுக்கே சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சோழன் கேட்க இவன் எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டு பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி டிவி பார்த்துட்டு இருந்த பல்லவனும் பாண்டியும் எழுந்து அப்படியே நின்று பார்க்குறாங்க. சேரன் ரொம்பவே சங்கடத்தோட அப்படி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலாவுக்கு இந்த சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐய ஆரம்பிச்சுட்டானுங்கடா சண்டைய டை அப்படிங்கிறாரு நடேசன் வெளியே உட்காந்துக்கிட்டு. சோழன் கொஞ்சம் அமைதியா இருங்களேன் அப்படின்னு நிலா சொல்ல, இரு நிலா அப்படின்னு சோழன் சேரன் கிட்ட திரும்ப, டேய் சோழா அதெல்லாம் இல்லடா, நாளைக்கு நான் அவர்கிட்ட பேசதாண்டா போறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அதை முன்னாடியே பண்ணி இருக்கலாம்ல, நான் நிலா ஆஃபீஸ்க்கு போயிருந்தப்ப கூட இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சோழன் சொல்ல சேரன் தர்ம சங்கடமா அப்படியே நிலாவை பார்க்குறாரு. சரி நீ பிரச்சனையை முடிச்சு செட்டில் பண்ண சொல்லிடுவேன்னு அமைதியாக இருந்த, ஆனால் நீ என்ன பேசவே இல்லை, உன்னால நிலாவுக்கு தானே கஷ்டம் அது அப்படின்னு அவரு ஓவராகவே பேசிட்டு போக சோழன் எனக்கு கஷ்டம்னா அதை நான் அண்ணங்கிட்டயே பேசிக்கிறேன், நீங்கள் எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அண்ணே மூலமாக தானே இந்த ப்ராஜெக்டே உனக்கு வந்தது, இப்போ அவனுங்க காசு கொடுக்கலன்னா அண்ணன் தானே சரி பண்ணணும், இப்படி எனக்கு என்னன்னு இருந்தா நான் கேள்வி கேட்க தான் செய்வேன் நிலா அப்படின்னு சோழன் கத்த பாண்டியன் பல்லவனும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. டைரக்டருக்கும் ரைட்டருக்கும் இந்த சோழன் கேரக்டர் மேல ஏதோ பயங்கர வெறி இருக்கும் போல இருக்கு. அப்பப்ப அந்த கேரக்டரை கேவலப்படுத்தி பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுடுறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சோழன் அப்படின்னு நிலா சொல்ல, டேய் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லடா நிலா, நான் நாளைக்கு அவர்கிட்ட பேசிடுறேன்ப்பா, இல்லை பணம் நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சங்கடமா சொல்றாரு. ஏதோ இவர் தான் பொறுப்பான பருப்பு மாதிரியும் அவங்கெல்லாம் பொறுப்பே இல்லாம வீணா சுத்திக்கிட்டு இருக்க மாதிரியும் சோழன் பேசி தீர்த்துடுறாரு. சேரன் சங்கடத்தோட அங்கிருந்து போயிட ஏதோ பெரிய பிரச்சனையை பேசி தீர்த்த மாதிரி இடுப்புல கைய வச்சுட்டு நிக்கிறாரு சோழன்.
இப்ப எதுக்கு அவர்கிட்ட அப்படி பேசுனீங்க அப்படின்னு நிலா கேட்க, ஏய் அப்படிங்கிறாரு அவரு. ஏதாவது தப்பா நினைச்சிட போறாரு அவரு அப்படின்னு நிலா கேட்க, நான் எதுவும் தப்பா சொல்லல நிலா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க சேரன் ரொம்பவே சங்கடத்தோட வீட்டோட பின்பக்கம் போய் நிக்கிறாரு. இதுல நீ மட்டும் சம்பந்தப்பட்டிருந்தா பரவாயில்ல, உன்னோட பார்ட்னர்ஸ் கேட்கிற கேள்விக்கு நீ தானே பதில் சொல்லணும், அதைத்தான் அண்ணங்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரில, சங்கடமும் வெறுப்புமா நிற்கிறாங்க. இங்க பாரு, அண்ணன் எல்லாம் தப்பா எடுத்துக்காது, நீ ஃப்ரீயா விடுங்கிற சோழன். டேய் நீ ப்ளே பண்றாங்கிறாரு பல்லவன் கிட்ட. பல்லவன் மெதுவா உட்கார பாண்டியும் அப்படியே யோசனையா உட்கார்றாரு. டேய் போடுறா அப்படின்னு சோழனும் உட்கார நிலா அங்கிருந்து வர்றாங்க. வெளியே நிக்கிற சேரன் ரொம்பவே சங்கடப்பட்டு போயிருக்காரு. உன்ன மாதிரியே நிலாவும் ஓசியில வேலை பார்ப்பான்னு நினைச்சியானே அப்படின்ற கேள்விய நினைச்சு காயப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. பல்லவன் ரிமோட் எடுத்து டிவியை ப்ளே பண்ண, டேய் என்னடா பண்றேன்னு சோழன் கேட்குறாரு. பாஸ் பண்ணியிருந்தேன்னு இதோ ப்ளே பண்றேங்கிறாரு பல்லவன். போடுறா அப்படின்னு சோழன் சொல்ல அங்க டிவியில இருந்து பாட்டு சத்தம் கேட்குது. சேரன் கையை கட்டிட்டு எங்கேயோ இருட்ட வெறிச்சிட்டு நின்றுட்டு இருக்க அண்ணன்னு நிலா வந்து கூப்பிடுறாங்க. அப்படின்னு திரும்புறாரு. அண்ணே, சோழன் சொன்னது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அவரு இப்படி வந்து பேசுவார்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நிலா சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நாளைக்கு அவர்கிட்ட பேசிடுறேன், பணம் வந்துடும், நீ போப்பான்றாரு சேரன். நிலாவும் அதுக்கு மேலே என்ன சொல்றது செய்யறதுன்னு தெரியாம அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனா சேரன் ரொம்பவே காயப்பட்டிருக்காருன்றது அவரோட முகமே காட்டி கொடுக்குது. டிவியை விட்டு அடுத்து என்ன, மொபைல் தான். சோழன் ரூம்குள்ள பெட்ல வந்து படுத்துட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு மொபைல பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. நிலா ரூம்குள்ள வர்றவங்க அவர் கால் மேல் கால் போட்டிருக்க காலை பார்த்துட்டு, சோழன் பெட்ல ஏறும்போது காலை தட்டிட்டு ஏறுங்க, பாருங்க பெட்டெல்லாம் எவ்வளவு மண்ணா இருக்கு, இதுல இப்படியே படுத்து தூங்குவீங்களான்னு கேக்குறாங்க. தூங்கும் போது தட்டிக்கலாம் நிலா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மொபைல பாக்குறாரு. அதுக்கு பெட்ல ஏறுறதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு நிலா கேட்க, அப்படியும் பண்ணலாம், சரி விடு ட்ரை பண்றேன் அப்படின்னு சோழன் அசால்ட்டா சொல்ல நிலா கோவமா பாக்குறாங்க. அது எப்படி சோழன், காலையில தலைவாணி உரை போட்டு அழகா செட் பண்ணி வைப்பேன், ராத்திரி உரை தனியா தலகாணி தனியா இருக்கு அப்படின்னு நிலா கேட்க அவர் எந்த பதிலும் சொல்லாம மொபைல் பாக்குறாரு. அவரு தலைக்கு அடியில இருக்க தலகாணியில உரை இல்ல. நிலா பக்கத்துல போய் தலைவாணிய உருவி பாருங்க, வெறும் தலைவாணியில படுத்திருக்கீங்க, எப்படிங்க இந்த டேலண்ட் எல்லாம் உங்களுக்கு மட்டும் வருது அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அவரு ஆன்னு பார்க்க, எந்திரிங்க அந்த கவரை கொடுங்க எழுந்திரிங்க அப்படின்னு நிலா கோவமா கத்த தலைவாணி பக்கத்துல கிடக்குற ஒரே எடுத்து கொடுக்குறாரு. அப்படியே தலையை தூக்குறவரு நிலாவோட தலைவாணியை தூக்கி வச்சுட்டு எழுந்திருக்காம மறுபடியும் படுத்துக்கிறாரு. நைட்டு என்னடானா காலை கழுத்துல வச்சுக்கிட்டு கண்ட போஸ்ல படுக்கிறீங்க, அப்புறம் காலையில எழுந்திருச்சு கை வலி கால் வலின்னு புலம்ப வேண்டியது அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டே ஒரே போட, என்னாச்சு உனக்கு திட்டிக்கிட்டே இருக்கன்றாரு சோழன். பண்ற வேலை அந்த மாதிரி அப்படிங்கிற நிலா உரை போட்ட தலைவாணிய தூக்கி டொப்புன்னு போடுறாங்க. அவர் அதையும் கண்டிக்காம மொபைல பார்க்க, அது என்ன பாட்டில் மூடியும் தனித்தனியா இருக்கு அப்படின்னு கேட்க அவரு திரும்பி பார்க்குறாரு. ஓ, தண்ணி கீழே கொட்டி நான் மாப் பண்ணணுமா அப்படின்னு நிலா கேட்க, இல்லம்மா குடிக்கிறதுக்காக திறந்தேம்மா, குடிக்க தான் போறேன் அப்படின்னு சோழன் ஒரு வழியா பெட்டை விட்டு எழுந்திரிச்சிடுறாரு. எழுந்திரிச்சு உட்கார்றவரு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, பாத்தியா குடிச்சிட்டேன் போதுமா அப்படின்னு பாட்டில் அப்படியே வச்சுட்டு மறுபடியும் படுக்க போறாரு. இவ்வளவுதான் குடிப்பீங்களா, நல்லா குடிங்க அப்படின்னு நிலா மிரட்ட அச்சச்சோன்னு பாக்குறாரு. தண்ணி எடுத்து இன்னொரு முடை குடிச்சிட்டு வச்சுட்டு வாயில தண்ணியோடவே ஓகே பண்ற மாதிரி தலையாட்டுறாரு. மூடியை யார் போடுவா அப்படின்னு நிலா கேட்க டப்புன்னு தண்ணியை கஷ்டப்பட்டு முழுங்கிட்டு, சரி சரி அப்படின்னு மூடி அந்த இடத்துல வைக்கிறாரு. நீ ரொம்ப நல்ல மூட்ல இருக்கியோ அப்படின்னு சோழன் கேட்க நிலா எந்த பதிலும் சொல்லாம ஏசி ரிமோட் எடுத்துக்கிட்டு அவர் பக்கத்துல உட்காடுறாங்க. ஏசி ஆன் பண்ணிட்டு அவரு உட்காரு. ஏன் நிலா, நாம இந்த ரூமுக்கு ஏசி போட்டது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல அப்படின்னு கேட்க நிலா இறுக்கமா உட்கார்ந்துருக்காங்க. சுத்தி மரம் இருக்குன்னு தான் பேரு, ஆனா நாம தான் மரத்தை பிடிச்சி ஆட்டி விடணும் போல, கொஞ்சம் கூட காத்தே இல்ல இல்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டே சோழன் நிலாவோட முகத்தை கொஞ்சம் குனிச்சு பாக்குறாரு. நிலா எந்த உணர்ச்சியும் இல்லாம அப்படியே உட்கார்ந்துருக்காங்க சில மாதிரி. நிலா, உனக்கு இந்த கலர் செம்மையா இருக்கு, இந்த கலர் நல்ல, உனக்கு எந்த கலர் போட்டாலும் சூப்பரா இருக்கும், சிலருக்கு தான் இந்த மாதிரிலாம் அமையும்னு சோழன் பேசிக்கிட்டே போறாரு. நிலா அவர் பக்கம் திரும்பி உணர்ச்சியே இல்லாம அப்படியான்னு கேக்குறாங்க. அவர் எதுவும் சொல்ற வர்றதுக்கு முன்னாடியே வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க. அதானே இதுக்கு பதில் வரணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிறவரு, ஆமா நிலா
உன் கலருக்கு எல்லாமே செட் ஆகுது அப்படிங்கிறாரு சோழன். இதே வார்த்தையை அம்மா கூட சொல்லுவாங்கன்றாங்க நிலா. நல்ல வேலை நீ உன் அப்பா மாதிரி இல்லாம அம்மா மாதிரி இருக்கிற அப்படின்னு சோழன் சொல்ல, என்னது அப்படின்னு வெடுக்குன்னு திரும்பி கேட்குறாங்க நிலா. இல்லை நிலா, சும்மா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அப்படின்னு உடனே சரண்டர் ஆயிடுறாரு. நிலாவும் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு சோழன்னு கூப்பிட திரும்புறாரு. இன்னைக்கு நீங்க சேர என்னென்ன கத்துனது ரொம்ப தப்பு அப்படின்னு நிலா சொல்ல, நான் தப்பாலாம் எதுவும் சொல்லலையேங்கிறாரு அவரு. நான் முதல்ல அண்ணன்கிட்ட கத்தவே இல்லையேங்கிறாரு சோழன். இல்லை, முதல்ல வீட்டில் எல்லார் முன்னாடியும் அப்படி பேசுறது தப்பு. நான் தான் அண்ணன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீங்கள் இதுக்கு தேவையில்லாமல் உள்ளர வந்து கத்துறீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. நிலா, எப்போவுமே ரிலேஷன்ஷிப்பையும் பிஸ்னஸையும் ஒன்றா வச்சுக்க கூடாது, அதை தனித்தனியாக தான் வச்சுக்கணும். இல்லைன்னா எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி சிக்கல் ஆயிடுன்றாரு சோழன். இது ஒரு சின்ன பிரச்சனை, நானே பேசி இருப்பேன். நீங்க சம்பந்தமே இல்லாம உள்ளர வந்து அண்ணங்கிட்ட பேச போய் அண்ணன் முகமே மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க நிலா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை நிலான்னு சிரிக்கிறாரு சோழன். அண்ணன் சொன்ன ஆளு இப்படி காசு கொடுக்காம டிலே பண்றாங்கிற கோவத்துல தான் அண்ணன் முகத்தை அப்படி வச்சிருக்கு அப்படின்றாரு சோழன். அப்படி இல்லை சோழன், நீங்க அவர்கிட்ட தனியா பேசி இருந்தா கூட பரவாயில்ல, இப்படி எல்லார் முன்னாடியும் கேட்கறது அவருக்கே ஒரு மாதிரி இருக்காதான்னு கேட்குறாங்க நிலா. தனியா கேட்டிருந்தா இவரோட வீரம் பொறுப்பெல்லாம் எப்படி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? அதுதான் எல்லார் முன்னாடியே சீன் போடுறாரு. எப்படியும் சோழனோட இமேஜை டேமேஜ் பண்ணியே ஆகணும்னு அவங்க டீமே கங்கணம் கட்டிட்டு தான் அலையிறாங்க போல. உனக்கு அண்ணனை பத்தி தெரியல நிலா, அண்ணன் இந்த மாதிரி பண விஷயத்துல ரொம்ப மோசம். எத்தனை பேர்கிட்ட ஏமாந்து இருக்கு தெரியுமா? தெரிஞ்ச ஆளுங்கன்னு சொல்லி சில பேரெல்லாம் கூட்டிக்கிட்டு போய் வேலை செய்யும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சேர அண்ணனை வச்சு வேலை வாங்கிட்டு தெரிஞ்சவங்க தானேன்னு சொல்லி ஏமாத்திடுவாங்க. அதை கூட அண்ணன் கண்டுக்காது. வேலை செஞ்சவங்களுக்கு கை காசை போட்டு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பணம் விஷயத்துல அண்ணனுக்கு விவரமே பத்தாது நிலா. அதே மாதிரி உன்னையும் நினைச்சிட கூடாதுல்ல. நம்ம நிலா தானே ஃப்ரீயா பண்ணி கொடுப்பான்னு நினைச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா கொஞ்சம் கலக்கமும் யோசனையுமா அவரு பாக்குறாங்க. நீ மட்டுமா அந்த கம்பெனியை நடத்துற? உன் கூட இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நீதானே பதில் சொல்லணும். அதுக்காக தான் அண்ணங்கிட்ட அப்படி பேசுனேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படி இல்லை சோழன், இந்த ஃபீல்டில் பணம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும், அப்படி கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஐயோன்னு உச்சி கொட்டிட்டு உட்காந்துருக்காரு சோழன். நான் நினைச்சா அவர்கிட்ட டைரக்டாவே கேட்க முடியும், இது அண்ணனால வந்ததால தான் நான் அண்ணன் மூலமா கேட்கலான்னு பார்த்தேன். இது ஒரு சின்ன மேட்டர், நானே டீல் பண்ணியிருப்பேனே அப்படின்னு நிலா சொல்ல, இங்க பாரு நிலா, முதல் விஷயம் அண்ணன் தப்பா நினைக்காது. இதனால அண்ணன் உன்னை தேவையில்லாத விஷயத்துல இழுத்து விடக்கூடாது. இதையெல்லாம் யோசிச்சுதான் நான் பேசினேன் அப்படின்னு அவர் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அப்படி இல்லை சோழன், அது வந்துன்னு நிலா ஏதோ சொல்ல வர்றாங்க. நீ ஃப்ரீயா விடு நிலா. சரி, உனக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உனக்கு வீடியோ அனுப்பியிருக்கேன், அது செம்ம சிரிப்பா இருந்துச்சு, அதை பாரேன் அப்படிங்கிற சோழன் நகர்ந்து போய் நிலா படுக்கிற இடத்துல படுத்து கால் மேல காலை போட்டுக்கிறாரு. அவரு காலை ஆட்டிக்கிட்டு மொபைலை பார்த்துக்கிட்டு சிரிப்போட படுத்திருக்க நிலா மெல்ல திரும்பி அவரை பார்க்குறாங்க. அவங்க முகம் அப்படியே வெளிரி போய் கிடக்கு. எந்த ஒரு உணர்ச்சியும் எதுவுமே இல்லாம கவலையும் குழப்பமாமா எங்கேயோ நிலக்குத்தின பார்வையோட உட்கார்ந்துருக்காங்க. ஒருவேளை வானொலிக்கு தப்பி அடுப்புல விழுந்த மாதிரி அப்பாவுக்கு பயந்து தப்பான வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துட்டோமோன்ற நினப்பு அவங்க மனசுல ஓடுதா இல்லையாங்கிறத வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.